இன்னைக்கு நீங்களும் நானும் யோசிக்கிறதுக்கு முன்னாடியே 717 கடைகளை மூடணும்னு முதல்ல ஒரு மனுஷன் அறிக்கை விடுறாரு. நம்ம யாருமே யோசிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த கல்குவாரிகளுடைய இந்த இல்லீகல் மைனிங்கை நிறுத்துறதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படுது. HRNC மினிஸ்டர் ஒருத்தர் எல்லா இடத்துக்கும் ரோந்து பணியில ஈடுபட்டு அவர் பாட்டுக்கு திருச்செந்தூர் கோயிலுக்குள்ள இறங்கி வேலை பார்க்குறாரு. தாவேக அரசு மட்டும் இந்த ஒரு மாசத்துல பண்ணதே நம்ம இப்ப உட்காந்து பேசிட்டு இருக்கோமே இவ்வளவு நேரம். இது மாதிரி 5 வருஷம் பண்ணுச்சுன்னா பள்ளிக்கூடங்களில் வந்து நம்மளாம் வந்துட்டு என்னடா நம்ம ஸ்கூலில் நம்ம அம்மா அப்பாலாம் கஷ்டப்பட்டு நமக்கு வந்து ஃபீஸை தாண்டி இந்த டொனேஷன்லாம் கட்டுறாங்கன்னு யோசிச்சுருப்போம். ஆனால் இன்னைக்கு அந்த டொனேஷனே வாங்கக்கூடாது அப்படிங்கிறத ஒரு அரசாங்கம் சொல்லுது. இதில் சொல்லுங்களேன் ஸ்டிக்கர்னு. நாங்கள் எங்கள் அரசில் சொன்னாங்க டொனேஷன்லாம் வாங்காதீங்கன்னு ப்ரைவேட் ஸ்கூல்கிட்ட, ப்ரைவேட் காலேஜுங்கிட்ட சொன்னவங்க டொனேஷன் வாங்காதீங்க அப்படின்னு. இந்த மாதிரி அரசியல்லாம் உங்களுக்கு என்னன்னே தெரியாது. இதெல்லாம் உங்களுக்கு பண்ண வராது. அது வராதனால தான் நீங்கள் இனிமேல் எங்கள் ஊருக்குள்ளே வீட்டுக்குள்ளே வரவே வேணாம்னு மக்களை உங்களை வெளியே உட்கார வச்சுட்டாங்க. ஒரு 30 நாட்களுக்குள்ள நீங்க அரசு ஊழியர்கள்ல இருந்து சின்ன குழந்தைங்க பள்ளிக்கு போறவங்க வரைக்கும் எல்லாருக்குமான ஒவ்வொரு ஸ்கீமாவது ஒரு அரசனால கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னா இது 505 வாக்குறுதி புக்கு போட்டு அதுல 404 முடிச்சுட்டேன்னு பொய் சொல்ற அரசு கிடையாது. 30 நாட்களுக்குள்ளேயே அனைவருக்கும் ஒன்னாவது நான் பண்ணிருக்கிறேன். இங்க உட்காந்து பேசிட்டு இருக்க பூழி பாலால இருந்து ஆரம்பிச்சு இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறவங்க பல ஆயிரம் பேர் வரைக்கும் ஒரு வகையிலையாவது இதுல நீங்க பெனிஃபிட் ஆயிடுவீங்க. பல போராட்டங்களுக்கு அப்புறமா பல வருஷங்களாக நாங்களாம் வந்து இந்த இடத்துல இந்த டாஸ்மாக் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வாழ்க்கையை வெறுத்து போனதுக்கப்புறம் இந்த அரசாங்கத்தினுடைய அவங்களா எடுக்கிற இந்த நடவடிக்கையினால இன்னைக்கு இது நடக்குதுங்கும் போது மகிழ்ச்சின்றாங்க. இதையும் மீறி திமுக என்ன சொல்லுது அப்படின்னா பர்ச்சியில மயங்கி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களா, நான் என்ன சரி விடுங்க. ஜென்சி டிஎம்கேன்னு ஒரு கூட்டத்தை நடத்தி அதுல 30 வயசுக்கு மேல இருக்கிறவங்கலாம் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு நரைச்சு போனவங்கலாம் உட்கார வச்சு கதறாங்க. அந்த கல்குவாரிகளை வந்துட்டு இல்லீகல் மைனிங் பண்ண வைக்கிறதுக்கு நீங்க பல கோடி ரூபாய் காசுகளை வாங்கி இந்த நாட்டுடைய வளத்தை சுரண்டி ஒருத்தன் தின்னு அதுல இருந்து அவன் பணம் சம்பாதிக்கிறதுக்கும் அதுல இருந்து நீங்க பர்சன்டேஜ் கமிஷன் வாங்கி வாழ்றதுக்கும் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தீங்களே, ஒரு அரசாங்கம் நடத்துனீங்களே, நீங்க எல்லாம் வெக்கம் மானம் சூடு சொரணம் ரோஷமும் இருந்தா இதுக்கப்புறம் அரசியலுக்குள்ளே வரக்கூடாது. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொலை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. வளர்கநாடி நேயர்களுக்கு வணக்கம். இந்த தாவேக அரசு பதவியேற்று கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகுது. இந்த 1 மாதத்துல டிவிக்கு என்னென்ன மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். வணக்கம் சார். வணக்கம் பூழி. தாவேக கவர்மெண்ட் வந்து பதவியேற்று கிட்டத்தட்ட 1 மாதம் கம்ப்ளீட் ஆக போகுது சார். இதுவரையும் அவங்க கொண்டு வந்த மாற்றங்கள் பற்றி நாம இதில் பேசலாம் சார். கண்டிப்பாக ஒரே மாசத்துல என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க 30 டேஸில் அப்படின்றத பார்க்குறோம். ரைட். ஃபஸ்ட்டு அவர் கையெழுத்திட்ட முதல் 3 கோப்புகள் தான் சார். அது அப்பயே கொஞ்சம் ஒரு சில விமர்சனங்கள்லாம் வந்துச்சு. இந்த மாதிரி 200 யூனிட் இலவசம், வீட்டில் வந்து 500 யூனிட்ஸ்க்கு மேலே யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு வீட்டுக்குமே 200 யூனிட் இலவசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பேசினாங்க. அதுக்கப்புறம் ஏன் இதுக்கு முன்னாடி இருந்தது இம்ப்ளிமெண்ட் ஆகுமா ஆகாதா, இதுக்கு முன்னாடி 100 யூனிட் இலவசம் கொடுத்துருந்தாங்க, அது என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி பேசினாங்க. அதுக்கப்புறம் 500 யூனிட் கம்மியாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு 100 யூனிட் இலவசம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். இல்லை இப்போ இது வந்து இப்போ வரைக்குமே அதில் ஒரு குழப்பம் நிறைய மக்களுக்கு இருக்குது. 500 யூனிட்டுக்கு கம்மியாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு 200 யூனிட்டா, 500 யூனிட்டுக்கு மேலே யூஸ் பண்ணுறவங்களுக்கான்ற அந்த ஒரு குழப்பம் இருக்குது. நிறைய இடங்களில் வந்து நம்ம சேனல்கள்லாம் கூட பார்க்குறோம். சில சேனல்களை அதை தப்பாக போடுறாங்க. அதை வந்து எப்படி சரி செய்யாமல் போடுறாங்க, அவங்க வந்து ஒரு அஜெண்டாவோட போடுறாங்களா இல்லை தெரியாமல் போடுறாங்களா அவங்களுக்கே தெரியல, எனக்கு தெரியல. அரசாங்கம் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா 500 யூனிட்டுக்கு கம்மியாக யூஸ் பண்ணுபவர்களாக இருக்குமெனில் உங்களுடைய குடும்பத்தில் 2 மாதங்களுக்கு சேர்த்து 200 யூனிட்டுங்கிறது ஃப்ரீ. நீங்கள் 500 யூனிட் யூஸ் பண்ணிங்கன்னா 2 மாதம் சேர்த்து அதில் 200 யூனிட் ஃப்ரீ. நீங்கள் 300 யூனிட்டுக்கு மட்டும் காசு கட்டினா போதும். இது வந்து அரசாங்கம் சொல்லியிருக்கு. இப்போ இதே வந்து நீங்கள் 500 யூனிட்டுக்கு மேலே போயிட்டீங்க 2 மாதத்தை சேர்த்து கடைசியாக பார்க்கும்போது அப்படின்னா 501 502 நீங்கள் போயிட்டீங்கனாலும் கூட நீங்கள் ஏற்கனவே இருந்த அந்த பழைய ஸ்லாபுக்கு போயிடுவீங்க. அதாவது வந்துட்டு 100 யூனிட் உங்களுக்கு ஃப்ரீ அப்படின்ற அந்த ஸ்லாபுக்குள்ளே நீங்கள் போயிடுவீங்க. இதுதான் வந்துட்டு இப்போத்துக்கு இருக்கிற இந்த ஒரு அமல்படுத்தப்பட்ட சட்டம். ஸோ வந்த உடனே முதல் கையெழுத்தாகவே வந்துட்டு ஒரு 200 யூனிட்டை வந்துட்டு 500 யூனிட்டுக்கு கம்மியாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு இலவசம் அப்படின்னு சொல்லும்போது அதை டேட்டாவெல்லாம் எடுத்து நிறைய சேனல்களில் நிறைய வீடியோஸ்லேயே போட்டுட்டாங்க. A2D அந்த சேனலில் அவர் கூட போட்டிருந்தார் ஒரு வீடியோ. அதாவது நீங்கள் 500 யூனிட்டுக்கு கம்மியாக யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் ஒரு 350 யூனிட் யூஸ் பண்ணால் உங்களுடைய பில் எவ்வளோ வரும், நீங்கள் வந்து இதே வந்து ஒரு 501 யூனிட் போனால் உங்களுடைய பில் எவ்வளோ வரும், முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கு என்ன கம்பேரிசன் அப்படின்றது தெளிவாக போட்டாங்க. ஸோ இதில் உங்களுக்கு வந்து ஒரு 100லேருந்து 150 ரூபா வரைக்கும் நீங்கள் ஒரு மாதத்துக்கு சேர்க்குறோம் அது அப்படின்றதே வந்துட்டு ஒரு சாதாரண குடும்பத்துக்குலாம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்தான்.
ஸோ அப்படி தான் நம்ம இதை பார்க்குறோம். அந்த வகையில் பார்க்கும்போது இது ஒரு நல்ல திட்டம். இது ஒரு எல்லாருக்குமான பயன்பாட்டுக்கு வருது. இதில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி குடும்பங்கள் கிட்ட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 500 யூனிட் கம்மியாக தான் பயன்படுத்துகிறவங்களாக இருக்கிறாங்கன்ற டேட்டா சொல்கிறாங்க. அந்த டேட்டா உண்மையாக இருக்குமெனில் இது வந்து உண்மையாகவே அவ்வளவு குடும்பங்களுக்கு போய் சேருது அப்படின்னா பயனடைவாங்க கண்டிப்பா. நல்ல ஒரு திட்டம். இது முதல் திட்டம். ஆமா. அடுத்தது சிங்கப்பெண் அதிரடிப்படை. ஏன்னா நிறைய சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள், பாலியல் வன்கொடுமை பிரச்சனைகள் வந்து தமிழ்நாட்டில் நடந்துகிட்டே தான் இருக்கு. இதை சரி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க மேனிஃபெஸ்டோலேயே இந்த திட்டத்தை பற்றி சொல்லியிருந்தாங்க. அதாவது அவங்களுக்கான பிரத்யேக பெண் காவலர்களே இருப்பாங்க. சூட்ஸ் அவங்களுக்காக பாடி கேம்ஸாக இருக்கட்டும், டாக் ஸ்பாட்ஸில் வந்து 24 ஹார்ஸ் வந்து பனி சுழற்சி விதத்தில் வந்து அவங்க காவலில் இருக்கிறதா இருக்கட்டும். அது மாதிரி ஒரு முக்கியமான இடத்துல வந்து பேருந்து நிலையங்கள், பெண்கள் விடுதிகள், அந்த மாதிரி நிறைய இடங்கள்ல டாக் ஸ்பாட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லா இடத்துலையுமே வந்து அவங்க வந்து காவலுக்கு நிற்பாங்க அப்படிங்கிற மாதிரி. அது வந்து 2வது வாரத்திலே வந்து அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. முதல்வர் விஜய் அவர்கள் வந்து இதை வந்து தொடங்கி வைப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டது. பட் ஆனால் வந்து அது வந்து கொஞ்ச நாட்கள் தள்ளி போய் தான் வந்து அது இன்ட்ரடியூஸ் ஆமாம், பண்ணுவாங்க. ஆல்மோஸ்ட் நெக்ஸ்ட் வீக் அதை வந்து கொண்டு வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி அவங்க வந்து என்ன மாதிரி சூட்ஸ்லாம் போட போகிறாங்க. சில இடத்துல சென்னை, திருப்பூர் இந்த மாதிரி இடங்களில் வந்து ஆல்ரெடி பேட்ரோல் ரோந்து போயிட்டு இருக்காங்க. இப்போ சிங்கப்பெண் அதிரடிப்படை அப்படின்னு சொல்லி காரில் போட்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து நியமிக்கப்பட்டு அவங்க வந்து ரோந்தில் ஈடுபட்டு இருக்காங்க. இப்போவும் அது முழுசாக இம்ப்ளிமெண்ட் ஆகலை அப்படின்னாலும் ஆல்மோஸ்ட் இன்னும் கொஞ்சம் இந்த வீடியோ ரிலீஸ் ஆகும்போது மாறிடும். ஆக்சுவலாக நம்ம கண்டிப்பா. பேசுறது வந்துட்டு இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிற தேதிக்கு நீங்கள் இது ரிலீஸ் ஆகும்போது வந்துருன்ற நம்பிக்கையில் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ அப்படி தான் இருக்க போகுது. ஆமாம் சார். ரைட். ஸோ ஒரு பெண்களுக்கான ஒரு பாதுகாப்பை வலுப்படுத்தும் வகையில் இந்த சிங்கப்பெண் அதிரடி காவல் படை அப்படின்றது வந்து ஒரு சூப்பரான ஐடியா. இதை வந்து அவங்க ஏற்கனவே இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது வேறு பேரில் அப்போ சொல்லியிருந்தாங்க. அவங்களுடைய மேனிஃபெஸ்டோவில் சொல்லும்போது அதே இதுதான் இப்போ வருது. பட் ஆனால் அந்த பேரை மாற்றி இவங்க வந்துட்டு இந்த ஒரு பேரில் கொண்டாங்க. வேலுநாச்சியார், வீரமங்கை வேலுநாச்சியார் காவல் படை அப்படின்றத வந்து இப்போ பேரை மாற்றி இவங்க வந்துட்டு இந்த மாதிரி கொண்டு வந்தாங்க, சிங்கப்பெண் அப்படின்ற பேரில். ஸோ இதை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ இவங்களால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஏற்கனவே அம்மாவுடைய காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ஜெயலலிதா அம்மாவுடைய காலத்தில் பிங்க் பேட்ரோலில் தான் வந்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதுக்கு அவங்க வரும்போது கூட வேற பேர், அதுக்கு பேர் அவங்க வரும்போது வந்து அதில் வேற ஒரு பேர் வச்சு திட்டத்தை கொண்டு வந்தாங்க பெண்களுக்காகன்னு சொல்லிட்டு. அதை இவங்க வந்து பிங்க் பேட்ரோல்னு சொல்லி டிஎம்கே பீரியடில் பேரை மாற்றினாங்க. அப்புறம் இப்போ இவங்க வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பிங்க் பேட்ரோலை தாண்டி நான் வந்து ஆட்களாகவே போடுவேன். ஏன்னா அவங்க வந்து அந்த பிங்க் கலர் இருக்கிற வண்டியை வந்து கொண்டு வந்தாங்க. அம்மா பேட்ரோல் கொண்டு வந்தாங்க. அம்மா பேட்ரோல், எக்ஸாக்ட்லி. அதை வந்து டிஎம்கே கவர்மெண்ட் இப்போ வந்துட்டு டிவிகேவை சொல்லுது இல்லை, ஸ்டிக்கர் அரசுன்னு சொல்லி. இந்த ஸ்டிக்கர் அரசு தான் வந்து டிஎம்கே அப்படின்னு நம்ம இதில் சொல்கிறோம். ஏன்னா அவங்க வந்து அம்மா பேட்ரோல்ன்றதை வந்துட்டு பிங்க் பேட்ரோல்னு மாற்றினாங்க. ரைட்டுங்களா? ஸோ அப்படி அவங்க பண்ணதை இன்றைக்கி இவங்க பார்த்தீங்கன்னா அதை அப்படியே அந்த பிங்க் பேட்ரோலை கண்டினியூ பண்ணி அதோட இணைச்சு எக்ஸ்ட்ராவாக இந்த மாதிரி ஒரு அதிரடி படையை ஒன்று கொண்டு வந்து எல்லா இடங்கள்லையுமே ரோந்தில் வந்து ஈடுபடுவாங்க அந்த பெண் காவலர்கள்னு சொல்லி. அதுக்கான சாம்பிள் ஃபோட்டோஸாகலாம் சில இது வந்துச்சு. ஈரோடில் வந்து அதுக்கு இவங்க வந்து ஒரு பெட்டா வெர்ஷன் ஒன்று ரெடி பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தாங்க, அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. ஸோ அந்த மாதிரி வந்து எடுக்கப்பட்ட இந்த ஒரு முயற்சிங்கிறதுமே வந்து இவங்களுடைய அதிரடியான இந்த ஒரு மாத காலகட்டத்துக்குள்ளே கொண்டு வந்த முடிவுகளில் ஒன்று. அதே மாதிரி சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள், பாலியல் வன்கொடுமை பிரச்சனைகளுக்கு வந்து மூல காரணம் வந்து போதைப் பொருள் அப்படிங்கிறது கவர்மெண்ட் வந்து சொல்லிட்டே இருந்துச்சு. அதுக்கானது தான் 3வது திட்டம். அதாவது போதைப் பொருள் தடுக்கும் படை அப்படிங்கிற மாதிரி ஒரு படையை புதுசாக கொண்டு வராங்க. அது எப்படின்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட்க்கும் ஒரு போலீஸ் ஸ்டேஷன், இதுக்கான தனி போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு மாநகராட்சிக்குமே ஒரு காவல் நிலையம் அப்படிங்கிற மாதிரி மொத்தம் வந்து 65 ஆன்டி நார்காட்டிக் டாஸ்க் ஃபோர்ஸ் வந்து இதுல இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. இவங்க வந்து போதைப் பொருள் எங்கெங்கெல்லாம் வந்து புழக்கம் ஜாஸ்தியா இருக்கும், முக்கியமா இளைஞர்கள், மாணவர்கள் இவங்களுக்குலாம் வந்து அதிகமா போய் சேரக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து, அதே மாதிரி சர்க்குலேட் நிறைய ஆகக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து தடுக்கிறதுக்கு இந்த ஆன்டி நார்காட்டிக் டாஸ்க் ஃபோர்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இல்லை, இந்த டாஸ்க் ஃபோர்ஸ் மாதிரி டாஸ்க் ஃபோர்ஸ் இதுக்கு முன்னாடியே இருந்திருக்கேப்பா. இந்த மாதிரி ஆன்டி நார்காட்டிக்ஸ்னு ஒரு விங்கே இருக்குது. இப்படியே அப்படியே யாராவது சொன்னாங்கன்னா எவ்வளவு கிலோ கஞ்சாவை யார்கிட்டருந்து எங்கேருந்து நீங்கள் பிடிச்சிங்க அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்கணும். டிஎம்கேவுடைய அரசில் கூட ஆக்சுவலாக கஞ்சாவை பிடிச்சிருக்காங்க. எப்போ பிடிச்சாங்க அப்படின்னா, சவுக்கு சங்கரை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன காரணம் வேணும்னு யோசிச்சுட்டு கொஞ்சம் கஞ்சாவை கொண்டு போய் அவர் வீட்டில் வச்சு எடுக்கிறதுக்காகவும், அவரை வந்து இன்னொரு தடவை வந்து அங்கே தேனியில் ஒரு தடவை வச்சு அரெஸ்ட் பண்ணும்போது அவருடைய காருக்குள்ளே கஞ்சா இருந்துச்சு, அவருடைய ரூமில் இருந்துச்சுன்னு சொல்லி அவரை அரெஸ்ட் பண்ணதும் இந்த மாதிரி வந்துட்டு கஞ்சாவை வந்துட்டு பறிமுதல் பண்ணியிருக்கிறாங்க. அது மாதிரி பறிமுதல் பண்ணியிருக்கிறாங்க. பட் எத்தனை பேர் யூஸ் பண்ணிருந்தவங்கள போய் அந்த இடத்துல ஒரு 500 கிலோ, 400 கிலோ, 600 கிலோ, இல்லை ஒரு 1 கிலோ, இல்லை ஒரு 250 கிராமையாவது இவங்க பிடிச்சாங்களா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நியாயமாக இந்த மாதிரி வகையில் திமுக அரசில் எங்கேயும் பிடிக்கல. ஏன்னா இதை பண்ணுறவங்களுக்கு பின்னாடி இருக்கிற இந்த மாஃபியாவே எங்கே போகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு செயின் ரியாக்ஷனாக பொலிட்டிக்கலி இது போகுதுங்கிறனால வந்து எதையும் டச் பண்ணாமல் அப்படியே வந்துட்டு வாய் மட்டும் பேசிக்கிட்டு விட்டுட்டு இருந்தாங்க.
இவங்க வந்த ஒரு மாசத்துக்குள்ளேயே வந்து தாம்பரத்துல பிடிச்ச ஒரு 600-800 கிலோ கஞ்சா வரைக்கும் பிடிச்சேன்னாங்க. இப்படி ஒவ்வொரு ஊர்லயும் இவங்க பண்ணக்கூடிய அந்த ஒரு பறிமுதலுங்கிறது தான் வந்து நிஜமான ஒரு ஆக்ஷனாக பார்க்கப்படுது. ஸோ அப்போ அது மூலமா இன்னும் எவ்வளோக்கு எவ்வளோ இதை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியும், எப்படியெல்லாம் வந்துட்டு இன்னும் இவங்க வந்து நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எப்படிலாம் எடுக்கலாம்னா வந்துட்டு அவேர்னஸாக கொஞ்சம் எடுத்துகிட்டு போகணும். இன்னுமே நீங்கள் எந்தெந்த ஏரியாக்கள்லாம் வந்துட்டு அதிகமா இருக்கு புழக்கம் ஆகுதோ அப்படின்னு. அங்கே இருக்கிற அந்த பசங்க கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு அவங்க கிட்டலாம் போய் ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்தி பேசி எப்படியாவது அவங்களையும் நல்வழிப்படுத்துறதுக்கான முயற்சிகளையும் இந்த அரசாங்கம் எடுக்க ஆரம்பிச்சது அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும். புள்ளிங்க இருக்காங்க, வேற என்ன வேணும் அப்படின்னு பாட்டெல்லாம் பாடினார் விஜய் அவர்கள் வந்துட்டு படத்தில். ஸோ அப்படி பாடின விஜய் அவர்கள் இன்னைக்கு முதல்வராக ஆனதுக்கப்புறமா அந்த பசங்களெல்லாம் இன்னும் கொஞ்சம் வந்து நல்வழிப்படுத்துறதுக்கும் அவருடைய சினிமா பாடலுக்காக மட்டும் வச்சுக்காம இந்த மாதிரி விஷயங்களையும் அவர் பண்ண ஆரம்பிச்சார் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா சார். இந்த 3 திட்டம் வந்து அவர் பதவி ஏற்கிற அன்னைக்கு நடந்தது. மே 10ஆம் தேதி கொண்டு வந்தாங்க. மே 12ஆம் தேதி அடுத்த அறிவிப்பு வந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மதுபான கடைகள்லாம் வந்து 717 கடைகளை வந்து க்ளோஸ் பண்ணணும். முக்கியமா சில்லறை வியாபார கடைகள்ல வந்து க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு. அதுவும் முக்கியமாக காலையில் 8 மணிக்கு வரும் இந்த ட்வீட். ஆமா. 8 மணிக்கு சிஎம்ஓ தமிழ்நாடுலேருந்து வந்து ட்வீட்டு நியூஸ் எல்லாம் எடுத்து போட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து 717 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க அன்னைக்கு. அது முக்கியமா எங்கன்னா கல்வி நிலையங்கள், அப்புறமா ஹோலி பிளேசஸ், கோயில்லாம் இருக்கக்கூடிய இடங்கள் 500 மீட்டருக்குள்ள இருக்கிறது எல்லாமே க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னா as if now பேருந்து நிலையங்கள் பக்கத்துல. ஆமா, பேருந்து நிலையங்கள் அதான் மக்கள், பெண்கள், குழந்தைகள் அதிகமா புழங்கக்கூடிய இடத்துல வந்து இது இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி விஷயம் சொல்லியிருந்தாங்க. 717 கடை, அதாவது 4765 மொத்த கடை இருக்கு தமிழ்நாட்டுல. அதுல வந்து 717 கடை க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுல இப்ப யாராவது ஒருத்தன் கேட்பாங்க உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி 717 கடையை மூடணும்னு சொன்னாங்களே, 2 வாரம் டைம் கொடுத்துருந்தாங்க. 2 வாரம் டைம் கொடுத்தாங்களே, அதுல என்னத்தை பண்ணிட்டாங்க? சும்மா ஒரு அறிக்கை மாதிரி விட்டாங்களா? இப்போ டிஎம்கே அரசுல நடக்கும்ல, ஒரு அறிவிப்பு விடுவாங்க. அந்த அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறமா அந்த ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணப்பட்டதுக்கு அப்புறமா அது பல பேருக்கு போய் சேரவே இல்லை. இப்போ 1000 ரூபான்னு இவங்க சொல்றதே பல பெண்களுக்கு போய் இந்த 1000 ரூபா வரதே இல்லைன்ட்டு நம்ம சேனலோட கமெண்ட்ஸ்ல வந்து போடுறாங்க. நமக்கு ஃபோனை போட்டு இந்த மாதிரி என்னங்க இந்த 1000 ரூபா பத்தி இப்போ புது சிஎம்மாவது எங்களுக்கு கொடுப்பாரா, எனக்கெல்லாம் வந்ததே இல்லை தம்பி அப்படின்னு. என்னையா சொல்றீங்க, உங்களுக்குலாம் தான் போயிட்டு இருந்துச்சுன்னு அங்கே அவங்க விளம்பரம் பண்ணிட்டுக்கிறாங்க, நீங்கள்லாம் ஃபோனை போட்டு வரலன்றீங்களே, இது என்ன கதை அப்படின்னு பார்த்தா அப்போ இவங்களுக்கு யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்க, யாருக்கெல்லாம் கொடுக்காம வச்சுக்கிறாங்கன்ற அந்த ஒரு கதை வேற இருக்குது. ஸோ அப்போ அதெல்லாம் வேற சரி பண்ண வேண்டிய இடத்துல இருக்கும்போது இவங்களுடைய இந்த இதுல வந்து இது வரைக்கும் இந்த 717 சொன்னதுல எத்தனை கடைகளை மூடி இருக்காங்க? இதுவரையும் 462 கடைகளை மூடி இருக்காங்க சார். முழுசாவே மூடி. அதாவது நம்ம இப்ப பேசிட்டு இருக்கிறது வந்துட்டு இன்னைக்கு நம்ம வந்துட்டு ஜூன் 3ஆம் தேதி ஆமா சார், பேசிட்டு இருக்கோம். Right. 462 கடைகள் க்ளோஸ் பண்ணிருக்காங்க. மிச்சம் இருக்க கடைகளை வந்து எப்படி க்ளோஸ் பண்றது? ஏன்னா ஜூன் 4 வந்து ஸ்கூல்ஸ் ஓபன் பண்றாங்க. இந்த மாதிரி டைம்லயாவது சீக்கிரமா அதை க்ளோஸ் பண்ணிடணும் மிச்சம் இருக்க கடைகளை அப்படிங்கிறதுக்காக 255 நினைக்கிறேன் சார் மிச்சம் இருக்க கடைகளை இதை எப்படி க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதுவிலக்குத்துறை அமைச்சர் விக்னேஷ் வந்து மீட்டிங்லாம் ஆய்வு கூட்டம்லாம் நடத்திட்டு இருக்காரு. மிச்சம் இருக்க கடைகளை எப்படி க்ளோஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. மேபி அது இன்னும் சீக்கிரமா இந்த வீக்கெண்ட்குள்ள க்ளோஸ் ஆயிடும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் சார். நல்ல விஷயம், வாழ்த்துக்கு. அதுக்கு இப்ப கூட ஒவ்வொரு ஊர்கள்லயுமே ஏதோ ஒரு ஊர்லாம் வந்து இன்னைக்கு இது திருவண்ணாமலையில சார் அந்த இடத்துல வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறமா பல போராட்டங்களுக்கு அப்புறமா பல வருஷங்களா நாங்களாம் வந்து இந்த இடத்துல இந்த டாஸ்மாக் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நாங்க வாழ்க்கையை வெறுத்து போனதுக்கு அப்புறம் இந்த அரசாங்கத்தினுடைய அவங்களா எடுக்கிற இந்த நடவடிக்கையினால இன்னைக்கு இது நடக்குதுங்கும் போது மகிழ்ச்சின்றாங்க. ஆனா இதையும் மீறி ஸ்வீட்டு கொடுத்து அதெல்லாம் வந்து கொண்டாடுறாங்க அந்த மக்கள். அப்ப ஆனா இதையும் மீறி திமுக என்ன சொல்லுது அப்படின்னா, இவங்கெல்லாம் சோசியல் மீடியாவை பார்த்து ஏமாந்து போயிட்டாங்க, இவங்க வந்துட்டு ஹீரோ கவர்ச்சியில் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு கதறுறாங்க. ஜென்சி டிஎம்கேன்னு ஒரு கூட்டத்தை நடத்தி அதில் 30 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கலாம் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு, நரைச்சு போனவங்கலாம் உட்கார வச்சு கதறுன்னு கதறாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் இந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுக்குதுன்னா இதை ஏங்க வந்துட்டு மக்கள் ஆதரிக்க மாட்டாங்க? அப்போ அது என்னன்னே இன்னும் புரியாமல் இல்லை புரிஞ்சும் புரியாத மாதிரி நடிக்கிறாங்களே, இவங்களை எப்படி எழுப்புறது? இன்னும் அடுத்தடுத்த நிறைய விஷயங்கள் இந்த 30 நாட்களுக்குள்ள நடந்துருக்குது, சொல்லுங்கள். அதுக்கடுத்து மே 14ஆம் தேதி சார். ஏன்னா அதுக்கு முன்னாடி நாள் சட்டசபையில் வாக்கெடுப்புலாம் நடந்துச்சு இல்லையா, அதுக்கு மே 14ஆம் தேதி வந்து கலைஞர் உரிமை தொகை வந்து இதுக்கு முன்னாடி எப்படி போயிட்டு இருந்துச்சோ அதே மாதிரி வரவு வைக்கப்படும் எல்லா அக்கௌண்ட்லேயும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் வந்து அறிவிப்பாக வெளியிட்டு இருந்தாங்க. அன்றைக்கே வந்தது என்னென்னா, அரசு அலுவலர்கள், டீச்சர்ஸ் இவங்களுக்குலாம் வந்து அகவிலைப்படி வந்து 58% இருந்துச்சு, அது 60%, அதாவது 2% உயர்த்தி கொடுத்தாங்க. ஆக்சுவலி இதை வந்து Jan 1 கொடுத்துருக்கணும், அப்போ இருக்க டிஎம்கே கவர்மெண்ட் தரல. அதுக்கெல்லாம் சேர்த்து மே மந்த் வந்து அதுக்காக அறிவிச்சிருந்தாங்க. அதாவது எந்த அரசு ஊழியர்கள்லாம் வந்துட்டு தங்களுடைய பணி நிரந்தரத்துக்காக வந்து போராடினாங்களோ, எந்த அரசு ஊழியர்கள்லாம் அவங்களுடைய அகவிலைப்படி வந்து அதிகப்படுத்தணும், டியர்னஸ் அலவன்ஸ் அதை ஜாஸ்தி பண்ணணும் அவங்களுடைய சம்பளத்தில் அப்படின்னு பல நாட்களாக கோரிக்கை வச்சாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த இதை வந்து நிறைவேற்றி வச்சிருக்கிறாங்க இந்த தாவேக்காவுடைய அரசு.
இன்னும் அவங்களுடைய கோரிக்கைகள் இருக்குது. அந்த கோரிக்கைகளையும் நிறைவேற்றுவதற்கான முயற்சிகளையும் இவங்க அடுத்தடுத்து எடுப்பாங்க. நம்ம பேசிட்டு இருக்கிறது ஜஸ்ட் ஒரு 30 நாள் அரசை பற்றிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம சொல்லிக்கிறோம். கண்டிப்பா. இதனால வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு செலவாகுது. வருஷம் வருஷம் 1230 கோடி செலவாகுது. அதையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அந்த அறிவிப்புல. அதுக்கடுத்து மே 18ஆம் தேதி காலையிலேயே வந்துச்சு இந்த மாதிரி அம்மா உணவகத்தை வந்து சீரமைப்பு பண்ணணும். ஏன்னா நிறைய இடங்கள்ல வந்து அது ப்ராப்பரா வந்து தரமான ஃபுட்டு தரதில்ல. ரெனோவேஷன் சரியா நடக்கல. நிறைய விஷயங்கள் வந்து தரமற்று இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து சீரமைப்பு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வெளியாச்சு. அதுக்கப்புறம் நிறைய சேஞ்சஸ், நிறைய மினிஸ்டர்ஸ்லாம் போய் அதை இன்ஸ்பெக்ஷன் பண்ணதெல்லாம் நம்ம வீடியோவா நிறைய பார்த்தோம். அம்மா உணவகத்துல வந்து நிறைய பேர் சாப்பிட்டு இப்படி இருக்கு அப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க ஃபீட்பேக்ஸா. அதை எடுத்து எல்லாமே இப்போ வந்து நாங்க 2-3 அம்மா உணவகம் போய் கேட்கும்போது அவங்க அம்மா எங்களோடதும் வந்து அந்த ரெனோவேஷன் லிஸ்ட்ல வருது, கூடிய சீக்கிரம் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க நிறைய அம்மா உணவகத்துல இருக்கவங்க எல்லாமே. ஸோ அது சீக்கிரமா ஒன்னொன்னா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லி நம்பலாம் சார். இல்லை, ஏன்னா இப்போ இந்த அம்மா உணவகத்து மூலமாக வந்துட்டு பயனடைஞ்சவங்க பல கோடி மக்கள்ன்றது நமக்கு தெரியும். அவங்க எல்லாருமே வந்து இன்னும் வந்து தினக்கூலிகளாக இருக்கக்கூடியவங்களாம் வந்து ஒரு ரூபாய்க்கு 2 ரூபாய்க்கு 5 ரூபாய்க்கு எனக்கு எல்லாமே முடிஞ்சிருது, ஒரு 10 ரூபாய்க்குள்ளே நான் மொத்தம் ஒரு நாளுக்கான சாப்பாடே முடிச்சுடுறேன்ற அந்த ஒரு சந்தோஷத்தில் இருந்தப்ப அதை வந்து நம்மளோட அரசு கொண்டு வந்ததோ இல்லை வேற ஒரு கட்சி கொண்டு வந்ததோ அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இது மக்களுக்கு பயன்பாட்டில் இருக்குதா, அதை நம்ம தொடரணுன்ற எண்ணம் இல்லாமல் இருந்த திமுகவனால தான் பல அம்மா உணவகங்கள் வந்துட்டு அப்படியே வந்து சீரமைக்கவும் படாமல் நடத்தவும் நடத்தாம மூடப்பட்டு இருந்துச்சுங்கிறதும் வந்து போன ஆட்சி காலத்துல வந்துட்டு நம்ம செய்திகளாக அவங்க பார்த்தோம். கவர்மெண்ட்டுக்கு வந்த உடனே சில வீடியோஸ் பார்த்துருப்போம் சார். அவங்க எல்லாம் அடிச்சு உடைச்சு அந்த பேனர்லாம் கிளிக்கெல்லாம் செஞ்சாங்க அம்மா உணவகம் கரெக்ட் வந்த உடனே. கரெக்ட். அப்போ இப்போ தாவேக்கா அரசுல இந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்குதா? ஏதாவது ஒரு இடத்துல நீங்க வச்சிருந்த பழைய திட்டங்கள்ல நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து இந்த திட்டத்துல இந்த இடத்துல வந்து நீங்க இவங்க பெயரை யூஸ் பண்ணியிருக்கீங்க, இந்த அம்மாவுடைய பெயர் இருக்குது, கலைஞருடைய பெயர் இருக்குது, ஸ்டாலின் அவர்களுடைய பெயர்ல இந்த திட்டம் இருக்குது, அதனால இதை வந்து நாங்கள் பேரையே மாற்ற போறோம், பெண்கள் உரிமை தொகைன்னு வச்சிருந்தீங்க நீங்க, நாங்க அதை வந்துட்டு இப்படி மாற்ற போறோம், அப்படி இந்த மாதிரி வேலைகளை பண்ணாங்களா? கிடையாது இல்லைங்களா? அப்போ அதை நான் வந்து அதுல புதுப்பிக்கிறேன், அதை நான் வேற மாதிரி மாத்துறேன் அப்படின்னா நீங்க அதுக்கு வேற பேர் வைக்கலாம். நான் அதை அப்படியே கண்டினியூ பண்ணும்போது நீங்க எப்படிங்க அதுக்கு பேரை மாத்துவீங்க? இப்போ நீங்க 1000 ரூபா கொடுக்குறீங்க, நான் வந்து 2500 ரூபா கொடுக்க போறேன்னா கூட நான் பேரை மாத்துறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது. நீங்க அதே 1000 ரூபாய் அப்படியே கொடுக்கறதுக்கு எப்படி நீங்க பேரை மாத்தாம இருப்பீங்க? பேரை எப்படி மாத்துவீங்க? இல்ல வந்துட்டு நீங்க எதுக்கு அதே ஒரு அம்மா பேட்ரோல பிங்க் பேட்ரோல் எப்படி வெக்கமேலாம் மாத்துவீங்க? நீங்க பேசுறீங்க ஸ்டிக்கர் மாடல் அரசுன்னு சொல்லிட்டு தாவேக்கா அரசை பத்தி. உங்களுக்குலாம் என்ன கிரெடிபிலிட்டி இருக்குது, என்ன வேலிடிட்டி இருக்குது நீங்கலாம் பேசுறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ நம்ம அவங்கள பேசுறதே விட்டுருவோம், நம்ம இந்த அரசுடைய நன்மைகளை கொண்டு வருவோம். அதே மாதிரி மே 20ஆம் தேதி வந்து தலைமைச் செயலகத்தில் ஒரு அறிவிப்பு வந்துச்சு சார். அதே மாதிரி அதை செயல்படுத்தவும் செஞ்சாங்க. 2,90,00,000 செலவில் மருத்துவம் மற்றும் ஊரக பணிகளுக்காக 40 வெஹிக்கல்ஸை வந்து முதலமைச்சர் அவரை தொடங்கி வச்சு அவரே வந்து ஓட்டினாரு. இதுவும் ஒரு அறிவிப்பாக வெளில வந்துச்சு. அவரும் ஒரு பொலேரோக்குள்ள ஏறி உட்காந்து தலைமைச் செயலகத்துக்கு ஒரு ரவுண்டு போனாரு. பின்னாடி செக்யூரிட்டிலாம் ஓடுறாங்க. ஐயா முதல்வரே வாங்க, நீங்க என்ன அஜித் குமார் மாதிரி ரேசிங் பார்க்கணும்னா ஓட்டுநட்டை எடுத்து நீங்களே ஓட்டுவீங்க. அஜித் குமார் மாதிரி ரேசிங் ஓட்டிட்டு இருக்கீங்க. ஸோ அவர் வந்து அந்த ஒரு இடத்துல அந்த இது பண்ணது. அதில் வந்து இன்னொரு விஷயமும் சொல்லப்பட்டுச்சு. என்னன்னா இவங்க வந்து ஹுண்டாயில் கிரேட்டா காரை கொடுத்துருந்தாங்க. நீங்கள் ஹண்டாய் கிரேட்டா போனீங்கன்னா 12 லட்ச ரூபா 15 லட்ச ரூபா வந்துடும். நீங்கள் இதே வந்து நீங்கள் ஒரு மஹேந்திரா பொலேரோ போகிறீங்க அப்படின்னா வந்து 7.5 லட்ச ரூபாவில் உங்களுக்கு செலவு முடிஞ்சிருது. ஸோ அதனால தான் வந்து பாதிக்கு பாதி செலவு. அதாவது அவங்க அத்தனை கார்கள் அவ்வளோ கோடி ரூபாய் கொடுத்தப்ப நாங்கள் இத்தனை கார்களை இவ்வளோ கோடிக்கே கொடுத்துட்டோம் அப்படிங்கிறதையும் போட்டிருந்தாங்க. அதுக்கு உடனே அவங்களே விளக்கமா இல்லை அது வந்து கிரேட்டா, இது வந்து பொலேரோ, அது எங்களுக்கு தெரியுது, அந்த இடத்துல கிரேட்டாவே அவசியம் கிடையாது, பொலேரோவே போதும் அப்படின்னு. இப்போ அவங்க என்ன கொண்டு வருவாங்க அப்படின்னா வந்து இல்லை நாங்கள் போலீஸ்காரனும் கொஞ்சம் சொகுசாக போகணுமேனு கிரேட்டா கொடுத்தோம், உங்களுக்கு பாருங்கள் போலீஸ்காரங்களோட சொகுசு அவருக்கு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு. ஸோ எதில் சொகுசு கொடுக்கணுமோ கொடுக்கலாம். நீங்கள் வந்து உங்கள் காவல் அதிகாரிகளுக்கோ காவல்துறையில் இருக்கிறவங்களுக்கோ நீங்கள் சொகுசு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ப்ராப்பராக லீவ் கொடுக்கலாம், அவங்கள மனுஷனாக மதிக்கலாம். அந்த இப்போ இதெல்லாம் வந்து பயோ டாய்லெட்ஸ்லாம் வரப்போகுது பாருங்கள். அவங்க ஏற்கனவே அவங்களுடைய அறிவிப்பில் சொல்லியிருந்தாங்க, இந்த பெண்கள்லாம் வந்துட்டு ஏற்கனவே வந்து இந்த மாதிரி காவல் பணியில் போடப்படும் போது வந்து ஆண்கள் தான் போடப்படணும், இனிமேல் பெண்கள் போடப்படக்கூடாது. ப்ளஸ் அப்படியே பெண்கள் போடப்படுற ஆண்களே இருந்தாலும் கூட இந்த பயோ டாய்லெட்ஸுங்கிறது வந்துட்டு ப்ராப்பராக அந்த இடத்துல இருக்கணும். அது இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு அந்த இடத்துல எப்படி அவங்க வந்து அவங்களுடைய ஒரு அவசர உதவிக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து இந்த அரசாங்கம் முன்னெடுப்பில் எடுத்திருக்கு. அதுவும் சீக்கிரத்தில் வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி இதை தான் வந்து நீங்கள் மாற்றங்களாக காவல்துறைக்கு பண்ணி தரணுமே தவிர காரை நான் அப்கிரேட் பண்ணி கொடுக்குறேன், நான் வந்து உனக்கு வந்துட்டு பிஎம்டபிள்யூவில் போங்க, பிஎம்டபிள்யூவில் போனாலும் போலீஸ்காரன் வேலை பார்க்கறதுக்கு நீங்கள் முதல்ல அவங்கள விடணும்ல, அவங்கள சுய இண்டிபெண்ட்டாக வேலை பார்க்க விட்றீங்களா? நீங்கள் சொல்கிறத செய்கிறதுக்கு ஒரு காவல்துறை, உங்களுடைய ஏவல் துறைன்னு 5 வருஷம் பம்புழுத்தாங்க மக்கள், அதுக்கு பதில் இருக்கா? அதனால் இதுதான் மாற்றம். 30 நாட்களில் இவ்வளவு விஷயங்களை ஒரு அரசு கொண்டு வருதுன்னா இது மக்கள் மீது அக்கறையுள்ள, பணம் சம்பாதிக்கிறதுக்காக வராத ஒரு நேர்மையான அரசு இது.
அது இந்த இடைப்பட்ட காலத்துல வந்து சூலூர் ஒரு குழந்தைக்கு பாலியல் வன்கொடுமை நடக்கப்பட்டு அந்த 24 மணி நேரத்திலேயே வந்து அந்த குற்றவாளிகளை வந்து கைது பண்ணாங்க. அதற்கான ஒரு அறிவிப்பும் வெளியே வந்துச்சு சார். அந்த மே 25ஆம் தேதி என்ன அப்படின்னா, பாலியல் குற்ற சம்பவங்கள் நடந்துச்சு அப்படின்னா அதை உடனடியா எஃப்ஐஆர் ஃபைல் செய்யப்பட்டு குற்றவாளிகளை வந்து சீக்கிரமா கண்டுபிடிச்சு கடுமையான தண்டனை கொடுக்கணும். அவங்களுக்கு வந்து பாராபட்சமே காட்டக்கூடாது. எவ்வளோ தொழில்நுட்பம் எந்த அளவுக்கு அட்வான்ஸ்டா இதெல்லாம் யூஸ் பண்ணி அவங்க குற்றவாளிகள் தான் கண்டுபிடிக்க முடியுமோ அதெல்லாம் பயன்படுத்தி கொண்டு வந்து சீக்கிரமா ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு நம்ம கவர்மெண்ட் வந்து செயல்படணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவையும் வந்து முதலமைச்சர் அவர்கள் வந்து தெரிவிச்சு. இதுக்கு அவங்களுடைய கேன்வாசிங்ல ஏற்கனவே அவங்க எலெக்ஷன் கேம்பெயின் அப்போ சொல்லிட்டாங்க, இதுக்காக ஒரு ஸ்பெஷல் நீதிமன்றத்தையும் நாங்கள் கொண்டு வர போறோம். லோக் அதாலத்லாம் ஏற்கனவே இருக்குது வேகமா செயல்படுறதுக்காக. பட் இந்த மாதிரி பெண்களுக்கான ஒரு விரைவு தீர்ப்பு நீதிமன்றங்களையும் நாங்கள் கொண்டு வர போறோன்ற சொல்லியிருக்காங்க. அதுவும் இப்போ விரைவில் வரப்போகுது. ஸோ இதுல நடந்தது பாதி, இன்னும் மீதி அவங்களுடைய மேனிஃபெஸ்டோல இருக்குது. அதுவும் நடந்துச்சு அப்படின்னா இது முழுமையா இந்த சிஸ்டமே மொத்தமா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் மாற்றப்படும். அதே மாதிரி அன்னைக்கு இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் இருந்துச்சு. புது படங்கள்லாம் என்னென்ன ரிலீஸ் ஆகுதோ அந்த ரிலீஸ் ஆகிற டேட்ல இருந்து 7 days வந்து 5 shows இருக்கும் அப்படின்ற மாதிரி. இதுக்கு முன்னாடி 4 shows இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் சார். இது வந்து 5 shows-ஆ இனிமேல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. அன்னைக்கே வந்து விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி இந்த மாதிரி இவ்வளோ அமௌண்ட் வாங்கியிருந்தாங்க, 50,000 வரையும் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா 50% தள்ளுபடி. ஒருவேளை அமௌண்ட் ஏற ஏற 40,000, 30,000, 1,000, 5,000 அந்த மாதிரி கொஞ்சம் கம்மியாகும் அப்படிங்கிற மாதிரி அவர் அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. அது ஒரு விமர்சனமும் ஆச்சு. ஏன்னா அவங்க வந்து 5 ஏக்கருக்கு மேல 5 ஏக்கருக்குள்ள அப்படிங்கிற மாதிரி கூட்டுறவு வங்கிகளை கடன் வாங்கியிருந்தவங்களுக்கு தான் பயிர்க்கடன் தள்ளுபடின்னு சொல்லியிருந்தாங்க மேனிஃபெஸ்டோல. பட் ஆனால் இப்போ வந்து அமௌண்ட்டை சொல்றாங்க அப்படிங்கிறது விமர்சனமாச்சு. அவர் வந்து இது ஒரு முதல் கட்டமா அப்படின்றது தான் இதை எடுத்துக்க முடியும். ஏன்னா திருச்சி கிழக்கில் அவர் பேசும்போது இந்த ஒரு மாசத்துல என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணியிருக்கேன், விவசாயிகளே கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அப்ப அது ஓப்பனா, அதாவது வந்துட்டு மறைமுகமா அவனை பேசி மறைமுகமா பண்ணிட்டு அதை அப்படியே கண்டுக்காம அந்த டாபிக்கே ஸ்கிப் பண்ணாம ஓப்பனாவே சொல்றாரு, நான் வந்து முதல் ஒரு மாதத்துல என்ன பண்ண முடியுமோ பண்ணியிருக்கேங்க, அடுத்தடுத்து நான் பண்றேன்ற ஒரு வாக்குறுதியும் கொடுத்துருக்காரு. அதை தொடர்ந்து பண்றாரா, அதை அந்த வாக்குறுதியை காப்பாற்றுறாருன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்படி பண்ணும்போது அவங்க மேனிஃபெஸ்டோல சொன்ன மாதிரி முழுமையாக அதை அடைய முடியுமான்றது. ஏன்னா நீங்கள் முதல் மாதமே வந்துட்டு ஒரு அவசரத்தில் நம்ம கேம்பெயினில் மேனிஃபெஸ்டோ கொடுத்ததெல்லாம் உடனே பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் உடனே மொத்தத்தையும் ஃபுல்லுமே தள்ளுபடி அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அதனால் நடக்க போகிற ஒரு கவர்மெண்ட்டுக்கான ஒரு இன்ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். அந்த ஃப்ளக்சுவேஷனை வந்து அவங்களால சந்திக்க முடியாது. அப்போ நான் முதல்ல ஃபஸ்ட்டு உங்களுக்கு இவ்வளோ தரேன், நான் சொன்னதை காப்பாற்றுன்ற நம்பிக்கை உங்களுக்கு வரும்ல, சரி உங்க சொன்னதை செஞ்சுருக்காரு பாரு. ஏன்னா நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண எல்லா ஏரியா பாருங்கள், ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொன்றையும் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிறாங்க. விவசாயிகளுக்கு ஒரு சின்னதாக இந்த 30 நாளுக்குள்ள ஒன்று வச்சாச்சு, காவல்துறைக்கு ஒன்று வச்சாச்சு, சினிமா துறைக்கு ஒன்று கொடுத்தாச்சு, கல்குவாரிகளுக்கு ஒன்று பண்ணியாச்சு, ஹெச்ஆர்என்சியில் வந்துட்டு இந்த அறநிலைத்துறையை சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகளை மினிஸ்டர் எடுத்துட்டு இருக்காரு. கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்க்கு அவங்களுக்கு ஒன்று பண்ணியாச்சு, பெண்களுக்கு ஒன்று பண்ணியாச்சு, குழந்தைகளுக்கு. ஸோ எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்கிறாரு. பள்ளி அடுத்து நம்ம பேச போகிறது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. பள்ளி கல்வித்துறையை பற்றிலாம் பேச போகிறோம், இது உயர்நிலை கல்வித்துறையை பற்றியும் பேச போகிறோம். ஸோ அப்போ எல்லாத்தையுமே கவர் பண்ணி ஒரு 30 நாட்களுக்குள்ள நீங்கள் அரசு ஊழியர்கள்ல இருந்து சின்ன குழந்தைங்க பள்ளிக்கு போகிறவங்க வரைக்கும் எல்லாருக்குமான ஒவ்வொரு ஸ்கீமாவது ஒரு அரசனால கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னா இது 505 வாக்குறுதி புக்கு போட்டு அதில் 404 முடிச்சுட்டேன்னு பொய் சொல்கிற அரசு கிடையாது. 30 நாட்களுக்குள்ளேயே அனைவருக்கும் ஒன்றாவது நான் பண்ணியிருக்கிறேன். இங்கே உட்காந்து பேசிட்டு இருக்க பூழி பாலாலேருந்து ஆரம்பித்து இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறவங்க பல ஆயிரம் பேர் வரைக்கும் ஒரு வகையிலையாவது இதில் நீங்கள் பெனிஃபிட் ஆகிடுவீங்க. நீங்கள் இந்த ஆஃபீஸை விட்டு வெளியே போகிறீங்க, உங்கள் வீட்டுக்கு நீங்கள் போகிற வரைக்கும் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இன்னைக்கு இருக்குது, அந்த பாதுகாப்பு இன்னும் பலப்படுத்தப்பட்டிருக்குன்னு ஒரு அரசாங்கம் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குது அப்படின்னா அதில் பயனடைகிறோம். நம்ம இந்த ஆஃபீஸ்லேருந்து நம்ம வீட்டுக்கு போகிற வகையில் உங்களுக்கு எந்த பிரச்சனை நடந்தாலும் அதை உடனடியாக நீங்கள் ஒரு சிஎம் செல்லுக்கு அட்ரஸ் பண்ணலாம், புகார் பெட்டி ஒன்று வைக்கிறவங்க அப்படின்னு சொல்கிறதுலேருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு இடங்களையும் இவங்க எடுக்கிற முடிவுகள் நடவடிக்கைகள்ன்றது நம்ம எல்லாருக்குமே பெனிஃபிட் ஆகிற வகையில் இருக்குதுங்கும் போது சந்தோஷம். இப்போ நான் சொல்லும் போதே சொல்லியிருக்கிறேன், அந்த புகார் பெட்டியை பற்றியும் சொல்லியிருக்கேன். ஆமாம் சார், தலைமைச் செயலகத்தில் ஒரு புகார் பெட்டி வச்சு சிஎம் ஸ்பெஷல் செல் அப்படி சொல்லிட்டு மக்கள் வந்து நிறைய மனுக்கள் கொடுக்குறாங்க இப்போ முதலமைச்சர் கவனத்திற்கு. ஸோ அதெல்லாம் வந்து ப்ராப்பராக சேனலைஸ் பண்ணி முதலமைச்சர்கிட்ட போகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பாக்ஸ் வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இது இருந்திருக்கு, பட் ஆனால் அது எங்கே போகும் என்ன ஆகுதுன்னு தெரியாது. பட் ஆனால் இது இப்போ வந்து கரெக்டாக எல்லாம் நடக்கும்னு நம்புறாங்க, அதனால அதை வச்சிருக்காங்க சார். கனிம வளத்துறையிலுமே அதே மாதிரி தான் பல குவாரிகள் மூடப்பட்டு அதுக்கு வந்து மதுரையெல்லாம் வெடி வெடிச்ச சம்பவத்தை நம்ம பார்த்தோம். மக்கள்லாம் கொண்டாடினாங்க, அப்படி கொண்டாடினாங்க. இந்த மாதிரி மாவட்டம் நிறைய இடத்துல நிறைய விதிமுறைகளை மீறி நடத்தப்பட்ட கல்குவாரிகள் எல்லாமே க்ளோஸே பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயம் நடந்திருக்கு. அந்த மாதிரி நடந்திருக்கு. 60க்கும் மேற்பட்ட கல்குவாரிகள் வந்து அந்த ஒரு ரீஜியன்ல மட்டுமே வந்து க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நடவடிக்கை. ஏன்னா நீங்கள் இல்லீகல் மைனிங்கை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வந்து தொடாத சப்ஜெக்ட். இப்போ நம்ம சொன்ன இந்த எதுலையாவது இவங்க ஸ்டிக்கர் மாடல் அரசுன்னு சொல்கிறாங்கல்ல, இல்லீகல் மைனிங்கை ஸ்டாப் பண்ணதுக்கு நீங்கள் ஸ்டிக்கர் மாடல் அரசுன்னு உங்களால் சொல்ல முடியுமா? மனசாட்சி இருந்தால் சொல்லுங்களேன். ட்வீட் நீங்கள் இன்னைக்கு போடுங்களேன், இப்போ போடுங்களேன். நீங்கள் தான் ட்வீட்டாக போட்டு தள்ளுவீங்களே, இப்போ ஒரு ட்வீட் போடுங்க. நீங்கள் கல்குவாரிகளை மூடுவேன் என சொல்றதெல்லாம் ஸ்டிக்கர் மாடல் அரசு, இதை நாங்கள் ஏற்கனவே செய்தோம் உங்களால் சொல்ல முடியுமா? உங்களுக்கு அதுக்கான கொஞ்சமாவது தைரியம் ஒன்று இருக்குதா?
அந்த கல்குவாரிகளை வந்துட்டு இல்லீகல் மைனிங் பண்ண வைக்கிறதுக்கு நீங்க பல கோடி ரூபா காசுகளை வாங்கி இந்த நாட்டுடைய வளத்தை சுரண்டி ஒருத்தன் தின்னு அதுல இருந்து அவன் பணம் சம்பாதிக்கிறதுக்கும் அதுல இருந்து நீங்க பர்சன்டேஜ் கமிஷன் வாங்கி வாழ்றதுக்கும் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தீங்களே, ஒரு அரசாங்கம் நடத்துனீங்களே, நீங்களாம் வெக்கம் மானம் சூடு சொரணம் ரோஷம்னு இருந்தா நீங்க இதுக்கப்புறம் அரசியலுக்குள்ளே வரக்கூடாது. அரசியல் பக்கமே வரக்கூடாதுங்க. தலைமை செயலகத்தை நினைச்சு கூட பார்க்க கூடாது இதுக்கப்புறமா. நீங்க அப்படிப்பட்ட நீங்களாம் வந்து ஸ்டிக்கர் மாற அரசு தாவேகா பத்தி பேசிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு போலூர் எம்எல்ஏ சார் அவரை சந்திச்சு மக்கள் நன்றி சொல்லியிருக்காங்க. ஏன்னா நாங்கள் கிட்டத்தட்ட 10 வருஷமா எந்த கவர்மெண்ட் வந்துமே இந்த கல்குவாரியை வந்து எங்களுக்கு இடைஞ்சலா இருக்கு, வெடி வெடிக்கிறாங்க, மூடுங்க மூடுங்கன்னு நாங்கள் சொன்னோம். ஆனால் யாருமே மூடாம இருந்து இப்போ வந்து சொல்லி 2 நாள் ஆச்சு, அவங்க வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணாங்க, மூடிட்டாங்க. அப்படி நன்றி இது சொல்லுங்களேன், நீங்க ஸ்டிக்கர் சொல்லுங்களேன். நாங்க போலூர்ல ஏற்கனவே எங்ககிட்ட சொன்னாங்க, நாங்க வந்து செய்யவே இல்லை, கண்டுக்கவே இல்லைம்மா, விடுமா எல்லாம் நம்ம ஆளுங்க தாமா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, அதுல இருந்து கமிஷன் எனக்கும் வருதுமா, எப்படிமா அதை நிறுத்த முடியும் அப்படின்னு நான் சொன்னேன்னு வெக்கமே நம்ம வந்து சொல்லுங்க. இப்போ நீங்க எப்படிங்க பேசுவீங்க ஸ்டிக்கரை பத்தி? என்னங்க இது? எதுல ஸ்டிக்கர் பேசணும் எதுல ஸ்டிக்கர் பேசக்கூடாதுன்னு உங்களுக்கே தெரியுதுல. அப்ப அந்த தைரியம் இல்லாதனால தானே அமைதியா உட்காந்துட்டு இருக்கீங்க. அதே மாதிரி உட்காருங்க. ஸோ அதுக்கு அடுத்து ஜூன் 3ஆம் தேதி அதாவது ஜல் ஜீவன் மிஷன் 2 வந்து ரினிவல் பண்ணியிருக்காங்க. நம்ம கவர்மெண்ட் மத்திய அரசு ரெண்டுமே சேர்ந்து கடைக்கோடி இருக்கிற மக்களுக்கு எல்லாருமே வந்து குடிநீர் கண்டிப்பாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ரினிவல் பண்ணியிருக்காங்க இந்த ஒப்பந்தத்தை. இது வந்து 2028 டிசம்பர் வரையுமே அதை நீட்டிப்பு பண்ணியிருக்காங்க சார். டிஎன்ல வந்து கிட்டத்தட்ட 46 lakhs வீட்டுக்கு டேப் கனெக்ஷன்ஸ் போகணும். அதே மாதிரி 45 நியூ மல்டி வில்லேஜ் ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. 5 அதாவது எல்லாமே கொண்டு வர போறாங்க. 56 அதுக்கான ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கு இரண்டு சைடுல இருந்து. ஆமா, மொத்தமா வந்து 18,123 கோடி வந்து இதுக்கு செலவாகுது. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட 9,000 கோடி அவங்க சைட்ல இருந்து தராங்க. டிஎன் கவர்மெண்ட் வந்து 9,000 கோடி தராங்க. முதல் கட்டமா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 2,177 கோடி இதுக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ப்ராசஸ் வந்து இந்த 5 years இது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். 2028 வரை இது நடக்கும் அப்படின்னா 2 வருஷம் நடக்கும் இன்னும் எக்ஸ்ட்ராவா. ஏன்னா இது ஏற்கனவே ஜல்ஜீவன் இருந்துச்சு. இது 2.1 சொல்லி கொண்டு வந்து அதை இன்னும் ரெனியூ பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணி இதுல இன்னும் எத்தனை வீடுகளுக்கு போய் சேரலையோ அதுக்கான ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. நல்ல விஷயம். மத்திய அரசோடு இவருக்கான இருக்கிற தமிழக தாவேகா அரசுக்கான இருக்கிற இந்த ஒரு பந்தத்தை ஸ்ட்ராங்கா ப்ராப்பரா, அதாவது அரசியல் ரீதியா எனக்கு நீ எதிரியாக இருக்கலாம், பட் ஆனா வந்துட்டு ஒரு அரசாங்கமாக நான் நடக்கும்போது வந்துட்டு எனக்கும் உனக்குமான உறவுங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி அதை வந்து ஒரு பாஜக அரசோட ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுங்கிறதும் தமிழ்நாடு மக்களுக்கு நல்லது தான். இது எல்லாமே வந்து அஃபிஷியலாக ஒரு உத்தரவாவோ இல்லை அறிவிப்பாவோ வந்தது சார். இது இல்லாமல் நிறைய இந்த ஒரு மாதத்தில் நிறைய நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக சொல்லணும்னா 2,500 ரூபாய் பற்றி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க. கவர்மெண்ட் வந்து 1 மாதம் ஆச்சு. ஏன்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டு மகளிர் உரிமை தொகை தான் ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க, ஃப்ரீ பஸ் கொடுத்தாங்க. ஸோ 1000ன்றது எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி, சாரி 2,500ன்றது எப்போ வரும்ன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. சிடிஆர் நிர்மல்குமார் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாரு. ஃபர்ஸ்ட் நாங்கள் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணுறோம், அதுக்கப்புறம் என்ன ஏது அப்படின்றத பொறுத்து நாங்கள் 2,500 ரூபாய் கொடுக்கறத பற்றி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி நிறைய இடத்துல வந்து தாய்மான திட்டம் வந்து செயல்படணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. வீட்டுக்கு வீடு, அதாவது வீட்டுக்கு வீடு இந்த சென்ஸ் முதியோர், மாற்றுத்திறனாளிகள் இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து வீட்டுக்கே அத்தியாவசிய பொருட்கள், ரேஷன் பொருட்கள் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த கவர்மெண்ட் அதை கண்டிப்பாக செயல்படுத்தும், அதை கண்டினியூ ஆகும். ஸோ அதாவது இன்னைக்கு, அதாவது ஜூன் 3 ஜூன் 4 இந்த மாதிரி நேரத்தில் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவோம், வீட்டுக்கு வந்துடும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இதுவும் அஃபிஷியலாக வந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சார். அதுக்கப்புறம் இது தவிர்த்து பார்ட்டி ஃபண்ட், எம் ஃபண்ட், இது வந்து 25 வருஷமா வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு மக்களுக்கே பெருசாக நிறைய பேருக்கு தெரியாது. யார் யாரெல்லாம் வந்து வீடு கட்டுறாங்க, சோலார் கன்ஸ்ட்ரக்ஷன் அது பண்ணுறாங்க, அவங்களுக்குலாம் தான் இது வந்து பார்ட்டி ஃபண்டுன்னு போகிற விஷயம் தெரியும். அதை முழுசாக இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த பார்ட்டி ஃபண்டை கம்ப்ளீட்டாக டெமாலிஷ் பண்ணியிருக்காங்க டிவிகே. அதாவது நீங்கள் கஷ்டப்பட்டு நீங்கள் வந்து சம்பாதிச்சு உழைச்சி காலையிலேருந்து 9 மணிக்கு, அதாவது 6-7 மணிக்கெலாம் எந்திரிச்சு சமைச்சு சாப்பாடு கட்டிக்கிட்டு வீட்டிலேருந்து கிளம்பி பஸ்ஸை பிடிச்சி ட்ரெயினை பிடிச்சி ஆஃபீஸுக்கு வந்து வேலை பார்த்து 9 to 6 இங்கேயே இருந்து அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் திரும்பவும் நாளைக்கு வேலைக்கு என்னடா பண்ணுறதுன்னு பார்த்து அதுக்கப்புறம் குடும்பத்தோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுல ட்ரை பண்ணி அவங்களுக்கு ஏதாவது மளிகை சாமான் வாங்கி தரணும், இதெல்லாம் பண்ணி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒரு 24 மணி நேரம் வாழ்ந்து முடிச்சு அதில் கஷ்டப்பட்டு ஒரு 7-8 மணி நேரம் தூங்கி இது மாதிரி 7 நாளுமே நீங்கள் வேலை பார்ப்பீங்க, 365 நாள் வேலை பார்ப்பீங்க, மாதம் 30 நாள் வேலை பார்ப்பீங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லைனாலும் கூட உங்கள் ஆஃபீஸில் லீவு வேணும்னு கேட்டால் கூட உங்களுக்கு தருவானான்னு தெரியாது. நம்ம ஆஃபீஸில் உண்டு, பொதுவாக சொல்கிறேன். வேலை லீவு கேட்டால் கூட ஐயோ நம்ம உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் கூட என்னன்னா பரவாயில்ல வந்து ஆகணும்ப்பா, இங்கே ஒரு வேலை இருக்குது, நீ எப்படிப்பா லீவ் எடுப்ப அப்படின்னு சொல்கிறதுக்கெலாம் தாண்டி ஒரு மனுஷன் வேலை பார்த்து போய் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அதில் கவர்மெண்ட்டுக்கு ஒரு டேக்ஸையும் கட்டி அதுக்கப்புறம் அவன் சேவிங்ஸ் பண்ணி அந்த சேவிங்ஸ் வந்து 1 நாள் 2 நாள் 3 நாள் 4 நாள் இருக்கும். 5ஆவது நாள் திடீர்னு ஒரு அவசர தேவை வரும், வீட்டில் ஏதோ ஒன்று கேட்பாங்க, ஐயோ போச்சுன்னு சொல்லி இந்த காசை திரும்பவும் கொடுத்துருவோம். அதையும் மீறி அந்த காசை எப்படியா திரும்பவும் மறுபடியும் சேர்க்க ஆரம்பிப்போம். எஃப்டி ஒன்று போடுவோம், அந்த எஃப்டி க்ளோஸ் ஆகிடும். ஆர்டி ஒன்று போடுவோம், அது வந்து இத்தனை மாதம் போட்டப்போ திடீர்னு திரும்பவும் எடுத்துருவோம்.
இதெல்லாம் தாண்டி நீங்கள் சேவிங்ஸ் பண்ணி அப்போ கடைசியில் ஒரு பேங்க்குக்கு லோனுக்கு கெஞ்சி கூத்தாடி நீங்கள் கஷ்டப்பட்டு உங்களுடைய முடியெல்லாம் கொட்டு போய் நரமுடி வந்து எல்லாத்தையும் பண்ணி நீங்கள் அந்த வீடை வாங்கலான்னு போய் அந்த இடத்துல நிற்கும் போது அப்போ அங்கே இடத்துல சொல்லுவானா, தம்பி பார்ட்டி ஃபண்டுன்னு ஒன்று இருக்குதுப்பா அப்படின்னு. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கும் 25 27 ரூபாய் தரணும்ப்பா கட்டு அப்படின்னு. சார் என்னுடைய பிளாட் ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நான் வந்து இடம் வாங்குறேன் சார். 2000னா அப்போ 2000 × 27 போட்டுக்கப்பா. இதை நான் ஏன் சார் கொடுக்கணும்? தம்பி அரசாங்கமா இல்லைப்பா, அரசாங்கத்தில் இருக்கிற அரசு ஆட்சியில் இருக்கிற கட்சிக்கு கொடுக்கணும்ப்பா. நீ கட்சிக்கு நான் ஏன் சார் கொடுக்கணும்? உங்கள் கட்சி எதுக்கு சார் என்கிட்ட பிச்சை கேட்குது அப்படின்னு கேட்கவும் முடியாது. அவன் கேட்குற அந்த கட்சி நிதியை நான் வாங்க போகிறேன். இத்தனை வருஷம் நான் உழைச்சி சம்பாதிச்ச வீடுலேருந்து ஆரம்பித்து ஒருத்தன் ரியல் எஸ்டேட்டில் இவங்கள்ட்ட ஏற்கனவே அந்த இதில் பல கோடி ரூபாய்க்கு வந்து ப்ராஜெக்ட்டுக்கு இவங்கள்ட்ட கப்பம் கட்டி ப்ராஜெக்ட் அந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் எல்லாத்தையும் பண்ணிட்டு அந்த கட்ட போய் அந்த இடத்துல நின்னான்னா அந்த அப்ரூவலுக்கு ஃபைனலாக போகும்போது அதில் ஒரு பார்ட்டி ஃபண்டு. நீ ஏற்கனவே இல்லீகலாக என்கிட்ட பர்சன்டேஜ் வாங்கிட்ட, கமிஷன் எல்லாத்தையும் வாங்கிட்டு தான் அந்த ப்ராஜெக்டே அப்ரூவல் பண்ணியிருக்கிற. இங்கே ஒரு 30 மாடி அப்பார்ட்மெண்ட் வரப்போகுது அப்படின்னா அதை நீ வாங்குறதுக்கு அந்த ஒரு 30 ஏக்கர் 20 ஏக்கர் டவுன்ஷிப் முதற்கொண்டு எல்லாத்துக்கும் நீ ஏற்கனவே இல்லீகல் பணம் வாங்கிட்ட. லீகலாக வேற நீ பார்ட்டி ஃபண்டுன்னு எழுதி ஒன்று வாங்குறனா உனக்கெல்லாம் எவ்வளவு திமிரு இருக்கும்? அப்போ இது இத்தனை வருஷம் கேட்கறதுக்கு ஒரு நாதி கிடையாதுங்க. நிறைய பேருக்கு தெரியுமானே தெரியல சார் இந்த மாதிரி பார்ட்டி ஃபண்ட் இருக்கு. வாங்குறவனு தானே தெரிஞ்சிருக்கும், வாங்காத நமக்கு எப்படி தெரியும்? நம்ம வாங்கவே போல போனதான் செருப்படி வாங்கியிருந்திருப்போம். நம்மளும் என்னடா இதுன்னு யோசிச்சுட்டு வந்திருப்போம். அதை வந்து இன்னைக்கு இந்த அரசு யாருமே, அதாவது என்னன்னாங்க, இந்த எலெக்ஷன் கேம்பெயினுக்கு முன்னாடி தாவேகா ஒன்று சொல்லிச்சு, எங்களுடைய ஒரு கூட்டத்தை நாங்கள் வந்து கூட்டுறோம், ஒரு குழு அமைச்சிருக்கிறோம். இந்த குழு வந்து ஒவ்வொரு மாவட்டங்களை போய் சென்றடைஞ்சு அங்கே இருக்கிற மக்களுடைய குறைகளை கேட்டு அதில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் வச்சு தாங்க எங்கள் மேனிஃபெஸ்டோ நாங்கள் ரெடி பண்ண போகிறோம்னு அன்னைக்கு தாவேகா சொல்லிச்சு. தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் என்ன சொன்னார் அன்னைக்கு, என்னால் எது முடியுமோ எது நடைமுறைக்கு சாத்தியமோ அதை மட்டும்தான் நான் சொல்லுவேன், அதை தான் நான் செய்வேன், சொல்லாததை கூட செய்வேன், ஆனால் நான் சொல்றது எல்லாமே நடைமுறைக்கு சாத்தியமானது மட்டும்தான் சொல்லுவேன், அதை செஞ்சும் காட்டுவேன்னார். அது மாதிரி விஷயங்களை மக்கள்கிட்ட போய் கேட்டு வாங்கினனால தான் இன்னைக்கு நீங்களும் நானும் யோசிக்கிறதுக்கு முன்னாடியே 717 கடைகளை மூடணும்னு முதல்ல ஒரு மனுஷன் அறிக்கை விடுறாரு. நம்ம யாருமே யோசிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த கல்குவாரிகளுடைய இந்த இல்லீகல் மைனிங்கை நிறுத்துறதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படுது. ஹெச்ஆர்என்சி மினிஸ்டர் ஒருத்தர் எல்லா இடத்துக்கும் ரோந்து பணியில் ஈடுபட்டு அவர் பாட்டுக்கு திருச்செந்தூர் கோயிலுக்குள்ள இறங்கி வேலை பார்க்குறாரு. அதை வம்பளுத்தானுங்களே இவனுங்க நம்ம பெருசாக வந்துட்டு என்னங்க போயிட்டு யாரோ ஒருத்தங்கிட்ட மேனுஃபேக்சரிங்கில் இந்த டேட்டு போட்டிருக்கே தம்பி, இந்த ஸ்டிக்கரில் இருக்கிற டேட்டு தான் ரியல் மேனுஃபேக்சரிங் டேட்டுன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. இவர் என்னங்க இப்படிலாம் கேட்குறாரு அப்படின்னா, ஆமாம் அப்படித்தாண்டா நீ ஏமாத்துறீங்க, மேனுஃபேக்சரிங் டேட்டுன்ற இந்த ஸ்டிக்கரை ஒட்டுறது உங்களுக்கு எவ்வளோ, அப்போ ஸ்டிக்கருக்கு மேலே ஸ்டிக்கர் ஒட்டுறவங்க தானே நீங்கள், அப்போ உங்களுக்கு எப்படி அப்படின்றதுலாம் நம்ம ஊரில் நடக்குது. இன்னுமே சின்ன கடை நடத்துறவன் வந்து பெரிய மேனுஃபேக்சரிங் கம்பெனி வரைக்கும் பணத்தை அடிக்கிறதுக்காக இந்த அரசியல்வாதிகளை தாண்டி இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க பல பேர் இருக்கிறானுங்க மக்களை ஏமாத்துறதுக்கு. அவனுங்க போன்ற ஆட்களை பற்றி இந்த கேள்வி கேட்டார். அன்னைக்கு திருச்செந்தூரில் போய் கேள்வி கேட்டார். இன்னைக்கு இப்போ பேசிட்டு இருக்கும்போது காலையில் ஒரு வீடியோ வருது, அதில் போட்டிருக்காங்க ட்விட்டரில், இந்த மாதிரி வந்து திருச்செந்தூர் முருகன் கோயிலில் இப்போ இந்த மாதிரிலாம் எவனும் பணம் வாங்குறது இல்லையாமா. இன்னைக்கு இப்போ யாராவது போனாங்க அப்படின்னா வந்து ரிலாக்ஸ்டாக நான் போயிட்டு பணம் வாங்க முடியுதுங்க, இந்த மாதிரி பணம் வாங்குறது கிடையாது. இப்போ எங்கள்கிட்ட நல்ல தரிசனம் பெரிய தரிசனம் பார்க்கணும்னா கூட நான் அந்த 4000 கட்டுறது இல்லை அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டாங்க. இன்னைக்கு அது ட்விட்டர்ல வீடியோ எல்லா கோவிலுக்கும் வந்து தரிசன டிக்கெட்லாம் ரெகுலரைஸ் பண்ணணும் கண்டிப்பா அப்படின்ற மாதிரி விஷயம். சின்ன கோயிலா இருந்தாலும் சரி பெரிய கோயிலா இருந்தாலும் வந்திருக்குது. அப்போ பள்ளிக்கூடங்கள்ல வந்து நம்மலாம் வந்துட்டு என்னடா நம்ம ஸ்கூல்ல நம்ம அம்மா அப்பாலாம் கஷ்டப்பட்டு நமக்கு வந்து ஃபீஸை தாண்டி இந்த டொனேஷன்லாம் கட்டுறாங்கன்னு யோசிச்சிருப்போம். ஆனா இன்னைக்கு டொனேஷனே வாங்கக்கூடாது அப்படிங்கிறத ஒரு அரசாங்கம் சொல்லுது. இதுல சொல்லுங்களேன் ஸ்டிக்கர்னு, நாங்க எங்க அரசுல சொன்னாங்க டொனேஷன்லாம் வாங்காதீங்கன்னு பிரைவேட் ஸ்கூல்கிட்ட, பிரைவேட் காலேஜுங்கிட்ட சொன்னவங்க டொனேஷன் வாங்காதீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா அவங்களால? இதில் நான் சொன்ன ஏதாவது ஒன்றுலையாவது உங்கள் ஸ்டிக்கர்னு சொல்ல முடியுமா? நீங்கள் இந்த மாதிரி அரசியல்லாம் உங்களுக்கு என்னன்னே தெரியாது, இதெல்லாம் உங்களுக்கு பண்ண வராது. அது வராதனால தான் நீங்கள் இனிமேல் எங்கள் ஊருக்குள்ளே வீட்டுக்குள்ளே வரவே வேணான்னு மக்களை உங்களை வெளியே உட்கார வச்சுட்டாங்க. தாவேகா அரசு மட்டும் இந்த ஒரு மாதத்தில் பண்ணதே நம்ம இப்போ உட்காந்து பேசிகிட்டு இருக்கேமே இவ்வளோ நேரம், இது மாதிரி 5 வருஷம் பண்ணுச்சுன்னா மற்ற கட்சிலாம் வீட்டுக்கு போக வேண்டியதான். அந்தந்த ஸ்டேட்லாம் முறைச்சுன்னுக்குறாங்களா தமிழ்நாடை பார்த்து, என்னடா இது, என்னடா யூ ஹவ் காட் அ வெரி ஸ்மார்ட் சிஎம், என்னென்னமோ பண்ணுறாரு, என்னென்னமோ டிசிஷன். எங்கள் ஊர்லாம் உங்கள் நியூஸ்லாம் வந்துட்டு இருக்குது, இது நிஜமாவா இது ஃபேக் நியூஸான்றாங்க. டே இது நிஜமான நியூஸ்ரா, இல்லைங்க இது ஃபேக் நியூஸ் மாதிரி இருக்குது, ஐயோ இந்த மாதிரிலாம் நடக்காதுன்னு நம்புறாங்க எல்லாருமே. என்ன ஒரு கவர்மெண்ட் போயிட்டு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் கிட்ட டொனேஷன் வாங்காதுன்னு சொல்லுமா? மைனிங்கை போய் தடுக்குமா? மைனிங் பண்றதே கவர்மெண்ட்டுக்குள்ள இருக்கிறவங்களுடைய மினிஸ்டர்களுடைய குடும்பம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதை எப்படி ஒரு கவர்மெண்ட்டே தடுக்கும் அப்படின்னா இந்த கவர்மெண்ட் தடுக்குதுடா. ஏன்னா இந்த கவர்மெண்ட்ல வந்தவங்கலாம் புதுசு, இவங்க யாரும் அதை பண்ணல, அதனால இவங்க தைரியமா தடுக்கிறாங்க, இவங்களுக்கு இதுல எந்த ஒரு நஷ்டமும் கிடையாது, மக்களுக்கு லாபம் கிடைக்குதுன்னு நினைச்சு பண்றாங்க அப்படின்ற இந்த நம்பிக்கையை இந்த அரசு பெற்றிருக்கு.
மீண்டும் மீண்டும் கலர் கண்ணாடி மூலமாக நம்ம சொல்லிக்கிறது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தாவேக்காக சொம்பு தூக்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. தாவேக்கால இருந்து ₹1 நமக்கு இது வரைக்கும் நமக்கு வரல, நம்ம வாங்கவும் போகிறது கிடையாது. நம்ம பண்ண போகிற மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, நல்லது செய்கிறாங்களா பாராட்டுவோம், இல்லையா தாராளமாக அவங்கள விமர்சிக்க போகிறோம். ஏற்கனவே இந்த வீடியோக்கள்லேருந்து ஆரம்பித்து கடந்த ஒரு வாரத்துக்குள்ளேயே சில வீடியோலலாம் இந்த விஷயங்கள்லாம் இன்னும் அவங்க கவனிக்கணும், இந்த விஷயத்தெல்லாம் அவங்க பண்ணி தான் ஆகணுன்றதை நம்ம சொல்லியிருக்கிறோம். அதை எங்கேயும் மறைக்கிறதோ இல்லை அதை வந்துட்டு மறைச்சு முட்டு கொடுத்து ஒரு வீடியோ போட்டு அதில் சப்ஸ்கிரைபர் வர வச்சு அதில் தான் நம்ம வாழணுன்ற அவசியமும் நமக்கு கிடையாது. இந்த தாவேக்கா அரசுனால நமக்கு ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. இந்த அரசு இதுக்கு முன்னாடி இருந்த அரசுகளை விட பல மடங்கு மக்களுக்கு நல்லதை பண்ணுது. இந்த ஒரு மாதம் பண்ணதை 5 வருஷமும் பண்ணால் 5 வருஷமும் ஆதரிப்போம், 5 வருஷமும் வாழ்த்துக்கள் சொல்லுவோம். மக்களுக்கு கடைசியில் பெனிஃபிட் ஆக போகிறாங்க, அவ்வளோதானேங்க. அதுதான் நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோம். அதே மாதிரி தான் மக்களும் இருக்கணும். எதிர்க்கட்சியில் இருக்கிறவங்களும் இந்த ஒரு மாதத்தில் நடந்த இந்த இதை நம்ம இப்போ இந்த வீடியோ மூலமாக சொன்னதை ஒரு வேளை பார்த்துருந்தாங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்கும், என்னடா இப்படிலாம் பண்ணிட்டாங்களே. ஆனால் வெளியே பேசும்போது என்ன தோணும், சும்மா சொல்லுவாங்கப்பா, அதெல்லாம் பண்ணிட முடியுமா, இதெல்லாம் நிலைக்குமா, இதுவான் அதுவான் இந்த கேட்டுகிட்டே இருப்பாங்க, இந்த கேள்விக்குறியாக வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்களே இப்போ ஒரு கேள்விக்குறியாகிட்டாங்க. அதுதான் மேட்ரு. ஸோ 30 நாட்களில் இவ்வளோ நடந்தது, அருமையான ஒரு விஷயம். இது தொடரணும். இந்த தாவேக்கா அரசு இதே போல மக்களுக்கான ஒரு அரசாக, நேர்மையான நியாயமான ஒரு அரசா இருக்கணும், ஒரு அரசியலை செய்யணும் அப்படின்னு நம்ம கேட்டு